Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரில் இணைந்து மகிழ்ந்து பயணிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய நாளாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே அவருடைய இரக்கத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறீர்கள். தவக்காலம் முடிவடைந்து இப்பொழுது நாம் உயிர்ப்பு பெருவிழாவின் காலத்திலே நாம் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். பாஸ்கா காலம் என்று சொல்லுகிறோம். இந்த பாஸ்கா என்று சொன்னால் கடத்தல், அதாவது கடந்து செல்லுதல். இந்த அனுபவம் ஆண்டவர் எதை கடந்து செல்ல நம்மை அழைக்கிறார். இதோ அவர் கடந்து சென்ற அந்த ஒரு கடினமான பாதை. எதற்காக அவர் அதை கடினமான பாதையை கடந்து செல்ல வேண்டும்? புதிய பாஸ்கா என்று கல்வாரி பயணத்தை நாம் முன்வைக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் புதிய பாஸ்காவை கொண்டாட, அதாவது துன்பங்களை கடந்து சென்று ஒரு அபிஷேகத்திற்குள்ளே நாம் நிலைத்து நிற்க ஆண்டவர் நம்மை இருகரம் விரித்து அழைக்கிறார். இந்த அனுபவத்திற்குள் கடந்து வர இந்த திருப்பலி உங்களுக்கு பேருதவி செய்யக்கூடிய அடையாளமாக இருக்கிறது, ஒரு அருட்சாதனமாக, ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கு பெற குற்றங்கள் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்ம
மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்று முளையெல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து
நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலை கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலை கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்ற சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய இந்த பிரசன்னம் ஆசீர்வாதமான ஒரு பிரசன்னம், வார்த்தையினுடைய அபிஷேகத்தின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இதோ இந்த இடத்துல இணைந்து இருப்பது எங்களுக்கும் கடவுளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியமாயிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு உகந்த நாள். எல்லா நாளும் ஆண்டவருக்கு உகந்த நாள். அதில் வெள்ளிக்கிழமை இரக்கத்தை கடவுள் கொடுக்கிற நாளாக நாம் பார்க்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வழிபாட்டு முறைமையின்படி பொதுவாகவே, தவக்காலம் என்று அல்ல, பொதுவாகவே ஒருத்தலின் நாள், அப்படி தான் திருச்சபை நம்மை பார்க்க அழைக்கிறது. இந்த நாளில் தான் இந்த உபவாசங்கள் அல்லது இந்த சுத்த போசனம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் அனுசரிக்க ஒரு தக்க நாளாக வைத்திருக்கிறது. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம கடவுளுக்காக இதெல்லாம் செய்கிறோம். நமக்காக, நம்ம உடம்புக்காக அப்படிங்கிறத விட கடவுளுக்காக. கடவுள் எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார். என்னால் எல்லாவற்றையும் இழக்க முடியாது போனாலும் ஆண்டவருக்காக இன்று நான் இதை இழப்பேன் என்று இந்த நாளிலே எவர் ஒருவர் கருத்தாய் கடவுளுடைய காரியத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அவர்களுடைய காரியத்தின் மீதும் கடவுளும் கருத்தாய் இருப்பார் என்பதிலே சிறிதளவும் நமக்கு ஐயம் தேவையில்லை. இந்த அருமையான நாளில் ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு தேடலோடு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்த அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நாட்களில் இயேசு சுவாமி, நான் ஏற்கனவே சொன்னது போல், இயேசு சுவாமியின் வேலை முடிந்துருச்சு, நான் வந்ததை திட்டத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை? ஓடி போயிடலை. தந்தை இடத்துல நான் போகிறேன் உடனே போயிடலை. அவர் உயிர்த்த பிறகு அவர் சீடர்களோடு இருந்தார். அவர் அங்கும் இங்குமாக அவர் என்ன செய்கிறார்? காட்சிகளை கொடுத்து
முந்தைய மாதிரி அவர் இல்லாது போனாலும் கூட அவர்களுடைய சந்தேகம் எழுகிற நேரத்தில், அவர்கள் பயந்து ஒளிந்து கிடக்கிற நேரத்தில் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களை பலப்படுத்துகிற, அவர்களை மீண்டும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறைக்கு அவர் உந்தி தள்ளுகிற நல்ல ஒரு சக்தியாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்றைக்கு இருந்ததை போல ஏன் ஆண்டவர் வரக்கூடாதா, உயிர்த்த ஆண்டவர் என் முன்னாடி வந்து நிற்கட்டுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆண்டவர் அதை ஒரு விளையாட்டாகவோ அல்லது தன் பெருமை விளங்கக்கூடிய அடையாளமாகவோ அது செய்வதில்லை. தந்தையினுடைய திட்டத்தின்படி நான் செயல்படுகிறேன்னு சொன்னார். அப்போ தந்தை ஒரு திட்டத்தை இயேசுவுக்கு கொடுத்திருந்தார். அந்த இயேசு அந்த திட்டத்தின்படி தான் செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஏன்னா தந்தைக்கு முழுவதுமாய் அவர் அடிபணிந்து அல்லது கீழ்ப்படிந்து இருந்தார் என்பது தானே வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. அப்போது இயேசு சுவாமி வந்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு நம்ம விதண்டவாதமாக கேட்பதோ அல்லது அதை ஒரு கடவுளுடைய பிரசன்னத்தை கீழ்த்தரமான ஒரு அடையாளமாக மாற்றி பார்ப்பதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது. அப்படி கேட்குறவங்க ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடவுள் உடனே வந்து கண்ணை பிடுங்கி அவங்கள கொலை செஞ்சு அவங்கள இப்படி செய்ய மாட்டார். ஏன்னா நம் கடவுள் இரக்கத்தின் கடவுள். எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? இரக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் இறுதி வரைக்கும். பைபிளில் அதான் அந்த கலையினுடைய ஓமையில் நம்ம பார்க்குறோம். நல்ல விளைச்சல் இருக்கிறது, நல்ல விதைகளும் விளைந்து கொண்டு இருக்கிறது, அதே சமயம் களைகளும் விளைந்து கொண்டு இருக்கிறது. சீடர்கள் அந்த ஊழியர்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, இப்படி களைகள் விதைந்திருக்கு, நாங்கள் போய் களைகளெல்லாம் எடுக்காத இரு, அவைகள் மாறணும், அவைகள் காலம் வருகிற போது நிறைவேறும் போது அவைகள் எல்லாம் பிடுங்கி நெருப்பில் போடப்படும் என்பது தான் நம்ம வேதம் காட்டுகிற வெளிச்சம். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த களை இப்போ நெல்மணிகளை நம்ம விதைச்சிருக்கிறோன்னா நெல்லுக்கு மத்தியில் இருக்கிற புல்லோ அல்லது களை என்று சொல்கிற வேறு ஒரு பயிரோ அது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அது தன்னை ஒரு நெல்மணியாக நெல்லினுடைய இந்த செடியாக மாற்ற முடியாது. அல்லது நம்ம ஒரு கோதுமை பயிரை போடும்போது கோதுமை பயிராக அது மாற முடியாது. கலையாகத்தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு. கலையாக இருக்கிறவர் தன்னுடைய நிலையை உணர்ந்தால், மாற விரும்பினால் அவர் நல்ல ஒரு விளைச்சலுக்குரிய ஒரு அடையாளமாய் மாற முடியும். அந்த செடி மாறாது, ஆனால் நம்ம மாற முடியும். இப்போ கடவுள் இந்த சக்தியை தான் நம்மக்கிட்ட வச்சிருக்கிறார். அப்போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன நடக்க வேண்டும்? அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உடல் என்பது ஒரு பருப்பொருள். இட் இஸ் ஒரு அவுட் சைட் பாடி. இதுதான் வந்து உலகம் பார்க்கிற ஒரு அடையாளம். ஆனால் நீ மட்டுமே பார்க்கிற ஒரு அடையாளம் உனக்குள்ளே உண்டு. அது வேறு யாரும் பார்க்க முடியாது. கடவுள் பார்க்குறாரு, பிசாசு பார்க்குது, நீ பார்ப்ப. 3 பேர் தான் பார்க்க முடியாது. ஆனால் பிசாசு என்ன செய்யும்? உன்னுடைய உள்ளார்ந்த அந்த அடையாளத்தை பார்த்துட்டு தான் அதில் தங்கக்கூடிய இடமாக இருக்கும் என்பதை அறிந்து என்ன செய்யும்? அது உள்ளே வந்துடும். ஆனால் கடவுள் என்ன செய்வார்? மழுக்கட்டி உள்ளே வர மாட்டார், உன்னை உந்தி தள்ளுவார். இதைத்தான் இப்போ உயிர்த்த ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். சீடர்களிட்டு அவங்கக்கிட்ட உள்ளக்க இருந்த பயம் இன்னும் போகலை, அவர்களிடத்தில் இருந்த அந்த எண்ணங்கள் மாற்றப்படலை. அப்போ என்ன செய்கிறாரு? அவர்களோடு மெதுவாக அவர் கலந்துரையாடுகிறார். இதோ நீங்கள் இப்படியெல்லாம் பேசினனே, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இப்போ பாரு, நான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கி கூட நற்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளம் என்ன? இந்த சீடர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. இதுவும் ஒரு ஆழத்திற்கு அவங்களை அழைத்து செல்கிற ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். அவங்க மீண்டுமாய் என்ன செஞ்சிட்டாங்க? தங்களுடைய அந்த அற்புதமான உயர்ந்த நிலையை உணர முடியாத நேரத்தில் திரும்பவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வலைகளை கையில் எடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பான்னு ஒருத்தர் 2 பேர் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. சீமோன் பேதுரு அவர்கிட்ட சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். தலைவரே போகிறாரு, இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் விடுவேன்னு கடவுள் சொன்னார், திருச்சபையும் உன் மேலே கட்டுறேன்னாரு, இவரே போகிறாரு. இப்போ நம்ம என்ன செய்கிறது? நம்மளும் போவோம். பாருங்கள், அந்த தலை ஒதுங்குதுனோனையும் உடம்பெல்லாம் அங்கே ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு. திருச்சபையினுடைய ஒட்டுமொத்த அந்த காரியமும் அப்படி திசை திரும்ப ஆரம்பித்த பொழுது இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். அப்போ இயேசு எந்தெந்த இடத்துலெல்லாம் திரு அவை நெறிப்படுத்தப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் இயேசு நிற்பார். அதை தான் நம்ம வந்து திரு அவையினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து செல்லுங்கள் நம்ம சொல்கிறோம். ஏன் திருச்சபை வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அந்த தொலைபேசியில் ஒரு சந்தேகம் தன் பிள்ளைகள் கேட்பதாக சொன்னாங்க. தன் பிள்ளைகள் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. ஏன் திரு அவை நம்ம இப்போ விசுவாச வருமானத்தில் சொல்கிறோம், கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஐ பிலீவ் இந்த கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் நம்ம இதில் பார்க்குறோம் இல்லைங்களா, விசுவாசப்பரம நம்பிக்கை அறிக்கையில். அது ஏன் அந்த கத்தோலிக்க திருச்சபையை நான் நம்ப வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைங்களுடைய அறிவு திறன் பாருங்கள் எவ்வளோ தூரம். நம்ம படிக்கும் போது, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது, எங்களுக்கு வரல, மனசுக்குள்ளே நமக்கெல்லாம் வரல. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வருது, எல்லாமே வருது.
சிறு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் சந்தேகத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கத்தோலிக்க திரு அவை என்ன செய்யுது? அப்போ கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்ய மாட்டார். அவர் உருவாக்கிய அவர் எந்த திருச்சபையின் வழியாக செயல்படணும்னு விரும்பினாரோ அந்த திருச்சபையில் இயேசு இருந்து செயல்படுவார். இப்போ இந்த சீமோன் பேதுரு வழியாக சீடர்கள் வழியாக அவர் உருவாக்க விரும்பிய அந்த திரு அவை பேர் நம்ம இப்போ வச்சுருக்குறோம், சர்ச்சு, திருச்சபை, அப்படி இப்படிலாம் பேர் நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் விரும்பின ஒரு காரியம் இந்த குழுமத்தை வச்சு நடத்தப்படணும். அப்போ திரு அவை என்பது கடவுள் காண விரும்பிய ஒரு திட்டம். அப்போ இறையரசுக்கான தளம். ஒரு கடுகு விதை எப்படி அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி அதில் எல்லாரையும் குடியிருக்க வைக்குதோ, எல்லா பறவைகளும் அதில் வந்து தங்குதோ, அதுதான் இறையரசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த திரு அவைக்குள்ளே எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக கடவுள் என்ன செய்கிறார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த திருவை கொஞ்சம் டைவர்ஷன் எடுக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? கடவுள் அதில் கொண்டு வந்து தன் வேலைகளை, தன்னுடைய செயல்பாட்டை அவர் அந்த இடத்துல வைப்பார், காட்டுவார், அவர்களை நெறிப்படுத்துகிறார். இன்றைக்கி திருவை பாருங்கள், நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு தவறான ஒரு புரிதலுக்குள்ளே திருவை போகிற போதெல்லாம் அந்த திருவை முடிவெடுத்து நமக்கு அதை அறிக்கை செய்திருக்கிறார். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இப்போ கடவுள் வந்து அன்னை மரியாள் வந்து கடவுளின் தாயா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதை பிடிச்சி நம்ம டீட்டெயில்டாக பேச முடியாது. அப்போ தாய் திருவை என்ன செஞ்சிச்சு? சும்மா ரெண்டு பேர் போப்பு வந்து ராத்திரி யோசிச்சுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்லை, உடனே திருவையை கூட்டுறாங்க. திருவையினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். திருவை எப்பப்பெல்லாம் கூடுது, என்னென்னலாம் அவங்க அந்த கூடுகையில் செய்கிறாங்க. ஒவ்வொரு பாப்பரசரையும் அவங்க செலக்ட் பண்ணும்போது சும்மா வந்து இவரை போட்டலாம் இல்லை. அவங்க எல்லாரும் கருதினாள்கள், ஆயர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. அவன் சிறப்பு கருதினாள்கள் ஒன்றா கூடி வராங்க. அறைகளை மூடிக்கொண்டு அவங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர், அவங்க அங்கே ஜெபித்து அங்கே உபவாசம் இருந்து அந்த நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் காலத்துக்கேற்றவாறு அந்த இடத்துல ஒரு தலைமை பண்புடைய ஒரு அடையாளத்தை நமக்கு வைக்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் இன்றைக்கும் அந்த உயிர்த்த ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு முன்னாடி வந்து நின்னதை போல் நம்மக்கிட்ட இப்போ நிற்கிறது இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லோரையுமே அவர் உயிர்த்த இயேசுவின் அடையாளங்களாக மாற அழைத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி அதுதான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவர்கள் அந்த கதையை நல்லா நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, அவங்க படைக்கு போகிறாங்க, இதை மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பாடு ஒன்றும் கிடைக்கல. அவங்க வந்துட்டாங்க, கடலினுடைய ஓரத்துக்கு வந்துட்டாங்க. 100 மீட்டர் தொலைவு தான், ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். அப்படின்னா ஆழத்தில் தான் போய் நம்ம மீன் பிடிக்க முடியும். ஏன்னா மீன்களெல்லாம் ஆழத்தில் தான் நீந்தும். இப்போ இவங்க 100 மீட்டர் தொலைவில் வந்து கரைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய வலப்புறத்தில் வலையை வீசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அதை செய்கிறாங்க. அப்பொழுது வலை கிழியும் அளவுக்கு அவ்வளவு மீன்கள் பட்டுருச்சு. இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன நினைக்கக்கூடாது? இயேசு சொன்னது மாதிரி செஞ்சோம்னாக்க நமக்கு நல்ல மீன் கிடைக்கும், பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உடனே ஒரு லிட்ரல் மீனிங்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதில் கடவுள் கொடுக்க விரும்பிய செய்தி ஆழமானது. அப்போது என்ன சொல்கிறாரு? என்னை நம்பி நீங்கள் என்ன செய்யுங்க? செயல்படுங்க. என்னை நம்பி நீ செயல்படு. நீ இப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீ போட்டிடாத. நான் உனக்கு சொன்னதை செய்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும். நான் உனக்கு சொல்கிறதை செய், இடத்தை பற்றி நீ கவலைப்படாத. இப்போ இந்த இடத்துல மீன் கிடைக்குமா? ராயப்பர்கிட்ட கேட்டிருந்தா ராயப்பர் சொல்லியிருப்பார், சிரிச்சிருப்பார், எங்கே போய் மீன் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நம்ம கரைக்கு நெருக்கி வந்துட்டோம். ஆனால் அங்கேயும் உனக்கு மீன் கிடைக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இருந்தது. அப்போ இயேசு சொல்ல விரும்பியது, உனக்கு மீன் வந்து நான் கொடுக்குறேன்றது இல்லை, அல்லது உன் பிஸ்னஸில் நீ இப்படி வலைய போட்டின்னா உனக்கு கோடிக்கணக்கில் நான் அள்ளி கொடுப்பேன் அப்படின்றது இல்லை. மாறாக நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்க. இதைத்தான் அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்தில் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவர் சொல்வதை செய்யுங்க. இப்போது இவர்கள் அவர் சொன்னதை செய்யலை. அப்போது திருச்சபை வேறு டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்குது. சீமோன் பேதுருக்கு பின்னாடி அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க, மீண்டுமாய் உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீண்டும் அவங்களை நெறிப்படுத்துகிறார். இல்லை, திருப்பி பழைய நிலைமைக்கு நீ ஓடாத, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வா, நீ புதிய ஒரு காரியத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவங்க கூட்டிகிட்டு வராரு. என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இயேசுவினுடைய அந்த காட்சியில் நம்ம பார்க்குறோம், இயேசுவினுடைய அந்த செயல்பாடு பாருங்கள். இயேசு டென்ஷன் ஆகலை, திட்டலை அவங்கள. நான் இப்படிலாம் சொல்லி கொடுத்தவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா, அறிவு கட்ட முன்னாங்களான்னு சொல்லி அவர் என்ன செய்யலை? திட்டலை. யூஆர் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் அப்படி சொல்லலை. அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் ஒரு காரியத்தை செய்தார்.
அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செய்தார், அந்த அப்பத்தையும் மீன்களெல்லாம் சுட்டு வச்சிருக்கிறார். அப்போ பாருங்கள், ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார், மீனையும் அவ்வாறே கொடுத்தார். ஏன் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். செஞ்சு வச்சுருந்தா சாப்பிட்றாங்க, இப்படி முடிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய விஷயமா? அப்போ எடுத்து கொடுப்பதினுடைய அடையாளம் என்ன? அதுதான் ஆண்டவருடைய திரு ரத்த அபிஷேகத்தின் அடையாளம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறாருன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் எதுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, சீடர்களைப் போல் ஏதோ ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். திருவை நமக்கு காட்டி கொடுத்துருக்கு இந்த திருப்பலி. இந்த திருப்பலியில் போய் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா தவறு. இப்படி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்தவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தாரு, அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் அந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஓட ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம திருப்பலிக்குள்ளே வருகிற பொழுது ஆண்டவர் கொடுக்குற அப்பத்தையும் அவர் கொடுக்குற ரசத்தையும் நம்ம உண்டு மகிழ்கிற நாம, அதில் பெருமை கொள்கிற நாம, ஆண்டவருடைய திருவுடலை நான் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். சீடர்கள் அதை தான் கேட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்தது அவங்கள எல்லாம் ஒன்று திரட்டுறாரு, ஒன்று கூடுங்கள். உடனே சீடர்கள் எல்லாம் ஒன்று திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்குறோம், அவங்க ஒன்று கூடி வராங்க. அன்னை மரியாலும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அடுத்தது கண்டிப்பாக மாதா சொல்லி வாங்க நம்ம ஆண்டவரை துதிப்போம். அப்போ எல்லோரும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபத்தில் ஆவியின் வல்லமை கிடைக்கிறது. ஆவியானவர் செயல்பட அவர்களை உந்தி தள்ளுகிறார். பார்த்தீங்களா? அப்போ இயேசுவினுடைய அந்த நம்பிக்கை, இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையினுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது செயலாக. இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும். நாமும் இந்த திருத்தூதர்களைப் போல தான் ஆண்டவர் நம்மளே அழைச்சி கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய பிறப்பில் கூப்பிட்டுட்டாரு, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன், புக்கு போட்டிருக்கிறேன், சந்தா கட்டுறேன், இந்த கோயிலில் எனக்கு வந்து உரிமை இருக்குது. எதுக்கு உரிமை? செத்தவனையும் புதைக்கிறதுக்கு குழியை கொடுப்பாங்க, செமெண்ட்ரி கொடுப்பாங்க, நமக்கு கல்லறை கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய உரிமையாக? இந்த கல்லறைக்காகவா நம்ம ஒரு கோயிலை சார்ந்திருக்க வேண்டும்? இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உயரிய அடையாளமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ நான் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை நான் உருவாக்குகிறேன். சீடர்கள் எப்படி இணைந்து வந்தார்களோ, பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், பல்வேறு விதமான உடல் சார்ந்த வேறுபாடுகள், பல்வேறு விதமான சமூக வேறுபாடுகள் இருந்தபோதும் அவர்கள் ஒன்று கூடினார்கள். இன்றைக்கு நம்மளால் ஒன்று கூட முடிகிறதா? நம்மளால் வந்து பல்வேறு விதமான இன வேறுபாடுகள், ஜாதிய வேறுபாடுகள், பொருளாதார வேறுபாடுகள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்திற்குள்ளும் வந்து நம்ம திணிக்க தான் விரும்புகிறோம். இதில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை கேள்வி கேட்குறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளிலிருந்து வெளிப்படுகிறதா? நான் சரியாக இருக்கிறேன்னா நான் எப்படி செயல்படுகிறேன்? அந்த செயல்பாட்டை ஒவ்வொருவரும் தனித்துவமாக சிந்திக்க வேண்டும். அவங்க ஃபாதர் என்ன செய்கிறார், அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நான் என்ன செய்கிறேன்? இதோ நான் என் உறவை கூட்டி சேர்க்கிற வல்லமையோடு இருக்கிறேன்னா அப்போ என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார். அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் கூட்டி சேர்க்கணும். அப்போ ஆண்டவருக்காக செயல்படுகிறது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளிருந்து இந்த நன்மைத்தனத்தை செய்ய அழைக்கிறார் என்று விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. இது ஆண்டவர் அன்றைக்கு திருத்தூதர்களை அழைத்தவர், திருத்தூதர்களை நெறிப்படுத்தினவர், இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார், கரம் பிடித்து கூட்டி செல்கிறார், நம்ம தவறி போகிற போது நெறிப்படுத்துகிறார், தன் திட்டத்தை உங்கள் வழியாக நிறைவேற்றுகிறார். அதனால் யோசித்து பாருங்கள், உங்களால் எந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது? உங்களால் அப்படி எதுவும் திட்டம் நிறைவேற்றப்படலைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி கை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே நான் உடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் என்னை கையளிக்கிறேன். நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் கடவுளுக்கு. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆமென். அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நான்
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அது திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, எங்கெல்லாம் திரு அவை தடம் புரண்டு இதோ சீமோன் பேதுரு இன்று செய்ததை போல செயல்பட நடக்கிறதோ அங்கெல்லாம் நீருமுடைய இரக்கத்தை வைத்து வழிநடத்துவீராக. இதோ தங்களுடைய திரு அவையை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் உம்முடைய கிருபையால் ஒன்று கூட்டப்படுவார்களாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுள்ளத்திற்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே அன்றும் இன்றும் மாறாதவர். அன்று சீடர்கள் தடம் புரண்ட போதெல்லாம் பலப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தியவர். இன்றைக்கும் நம்மோடு பேசி நம்மை நெறிப்படுத்துகிற நல்ல ஆண்டவர்.
இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நாம் பார்த்த இந்த வார்த்தை அனுபவத்தினுடைய அந்த சாட்சியங்கள், இதோ முதல் வாசகத்திலே நாம் கேட்டறிந்த அந்த உண்மைகள், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை, ஒருவர் மீட்பர் இல்லை என்று சொல்லுகிற அழுத்தமான செய்திகள் எல்லாம் சீடர்களுக்குள்ளே எப்படி கடந்து சென்றது. இயேசுவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அவர்கள் உள்ளத்திற்கு உணவாக ஏற்றுக்கொண்டார்கள். இதோ அப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற போதுதான் கடவுளும் மாட்சிக்குரிய அடையாளங்களை அவர்கள் வழியாக வெளிப்படுத்தினார். ஏன் கடவுள் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? அவர் ஏன் நம்மோடு இருக்க வேண்டும்? ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட கடவுள் உழைத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அந்த திட்டத்திற்கேற்ப உழைத்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க தயாராக இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, நான் உலகத்தை மறுத்து உம்முடைய காரியத்தை நிறைவாக்க நானும் செயல்பட தயாராக என்று சொல்லுகிற போது ஆண்டவர் மிகப்பெரிய சக்தியாக உங்களுக்குள் இருந்து செயல்படுவார். உங்களை அவர் பயன்படுத்துவார். ஆகவே இந்த பலத்தை கேட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. அது இன்று உங்களுக்கு உரித்த ஒரு உரிய வார்த்தையாக அது உங்களுக்கு உரித்தாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்க தயார் என்று சொல்லுகிற போது இந்த பாடலின் போது ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வார்த்தை பாட்டை கொடுத்து உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மனமே உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான்
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எங்கள் அன்பின் பரமபிதாவே, இதோ உம்முடைய மகனை எங்களுக்காக கொடுத்து உம்முடைய திட்டம் என்னவென்று அறிய எங்களுக்கு நீர் சொல்லி தந்தீரே. நீர் கற்றுக் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறீரே. இந்த நாளில் கூட அநேக பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய திருப்பாதம் கூடி இந்த வாசகங்களை தியானித்து நாங்கள் மகிழும் இந்த வேளையிலே எங்களுக்கும் ஒரு திட்டம் உண்டு. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து அந்த திட்டத்தை உணர முடியாத நிலையில் என்ற பிள்ளைகளை பார்த்து உணவருந்த வாருங்கள் என்று கூறினாரே. அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்தினாரே. அந்த உண்மையை அறிய செய்தாரே. அதே போல நாங்கள் இந்த அப்பத்தை கரம் நீட்டி பெறுகிற போதெல்லாம் நாங்களும் ஒரு திட்டத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா என்கிற உண்மையை எங்கள் உள்ளத்திலே உணர, அதை குறித்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே உண்மையை நோக்கி வழிநடத்தும்படியாக, நாங்கள் திட்டத்தை உணராதபடி உலகத்தினுடைய போக்குக்குள்ளாக புதைந்து கிடக்கிற வேதனைகளிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே ஓடிவர கிருபை செய்யும். புதிய ஆசீர்வாதம், புதிய பலன், கழுகுகளைப் போல உயரை பறக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிற உம்முடைய வல்லமை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து சீடர்கள் அறிய முடியாத நிலையிலிருந்து அந்த அறிந்த நிலைக்குள்ளே வந்ததை போல நாங்களும் உண்மையை அறிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற எங்களை கிருபையால் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரம் பிடித்து நீரே அனைத்து பிள்ளைகளை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தெய்வீக மகிமைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தினால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பிலும் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. மனிதரை மூற்ற கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுள நாடும் மாப்பழி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுள நாடும் மாப்பழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.